என்னடா இந்த மிக்சரில் இவ்வளோ பட்டன்ஸ் இருக்குன்னு கன்ஃபியூஷன் ஆகிறீங்களா? கன்ஃபியூஷனே ஆகாதீங்க, அது ரொம்ப சிம்பிள். நான் சொல்லித்தரேன். ஸோ இதுதான் மைக் இன்புட். ஸோ அது மைக் இன்புட்டும் கொடுக்கலாம், நீங்கள் ஃபோனும் இன்புட்டும் கொடுக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட் இருக்குது. ஸோ ட்ரம் பேடு அதெல்லாம் இதை கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த பட்டன் அமைக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பட்டன் அமைக்கிங்கன்னா பேஸ் கட் ஆகும், இந்த ஹை பாஸ் ஃபில்டர். அதுக்கப்புறம் கெயின் நாப் இருக்குது. ஸோ கெயின் நாப் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வைக்கணும். அதுக்கப்புறம் இது ஆடியோ கம்ப்ரெசர். ஸோ சவுண்ட் வந்து இது கம்ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஈக்குவலைசர்ஸ் இருக்குது. அது ரொம்ப சிம்பிள் தான். ஹை, மிட், லோ. ஸோ 3 ஈக்குவலைசர் இருக்குது. அப்புறம் ஆக்ஸ் சென்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வர சிக்னலில் நீங்கள் ஆக்ஸ் சென்ட் அவுட் வழியாக ஒரு மானிட்டரோ இல்லை இனியர் மானிட்டர்ஸோ யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸ் இன்ஜின் இருக்குது. ஸோ எஃப்எக்ஸ் இன்ஜின் இதில் தனியாக இருக்குது. அந்த எஃப்எக்ஸ் இன்ஜினை நீங்கள் இந்த சேனலில் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேன் நாப் இருக்குது. பேனில் லெஃப்ட் ரைட் இருக்குது. ஸோ இது ஸ்டீரியோ பேன் பண்ண முடியும். இது இந்த சேனலோட ஆன் ஆஃபு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேடர் இருக்குது. ஸோ இதுதான் இதோட எண்ட் ஃபேடர். இந்த ஃபேடர் வழியாக நீங்கள் ஸ்டீரியோ பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மெயின் அவுட்புட்டுக்கு இந்த ஃபேடர் வழியாக அவுட்புட் போயிடும். ஸோ இவ்வளோ தாங்க மிக்சர். ஸோ இந்த ஒரு சேனல் நீங்கள் மாஸ்டர் பண்ணாலே போதும். இதே தான் மல்டிபிள் சேனல்ஸ். ஸோ இவ்வளோ நாப்ஸ் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் நீங்கள் மாஸ்டர் பண்ணாலே போதும். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் நிறையா நம்ம வீடியோ போட போகிறோம். ஸோ எங்களோட வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.